ஒரு ஹாஸ்டல்ல வந்து டெய்லி வந்து உப்புமா போட்டுட்டு இருந்தாங்களாம். உப்புமா வேண்டாம் அப்படின்னு 90% பசங்க போராட்டம் பண்ணுவாங்க. உப்புமா பிடிக்கும்னு ஒரு 10 பேர் டெய்லி சாப்பிடுவாங்க. இந்த 90 பேருக்கு உப்புமா வேண்டாம். ஆனா சரி என்ன வைக்கலாம், என்ன டிஃபன் போடலாம்னு சொல்லி எல்லாரையும் எலெக்ஷன் வச்சாங்க. 9 பேர் தோசை, 9 பேர் இட்லி, 8 பேர் சப்பாத்தி, 8 பேர் பூரின்னு 90 பேரும் பிரிஞ்சு 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 யாரும் 10 ஓட்டு கூட வராம கடைசியில வேண்டாம் வெறுப்புக்கு பேர்லயே பத்து காண்டா வருகன்னு பேர் வச்ச கணக்கா அந்த 10 பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்கிற உப்புமாவே வந்துதான். இதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. இன்னைக்கு எங்களுக்கு திமுக வேண்டாம், திமுக வேண்டாம்னாலும் ஆட்சியில் யார் உட்கார்றா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன். திமுக எத்தனை சதவீத வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாங்க? 36% வாக்கு 2021 தேர்தல் கணக்குல. ஒருத்தர் 51% வாக்கு வாங்கினாதான் அவங்க நம்மளோட ஆளணும். அதான மெஜாரிட்டி. 36% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா மீதி 64% மக்கள் அவங்க வேணான்னு புறக்கணிச்சிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்ப 64% வேணான்னு சொன்ன ஒருத்தர் நம்மள ஆள்றது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமையை மாத்துறதுக்கு ஜனநாயகத்துல ஒரு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு அதிமுக வேணாம், பாஜக வேண்டாம் போது